வணக்கம். நாங்கள் இன்று இந்த மாதம் பங்குனி வைகாசி மாதங்களிலே வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இந்த வெப்ப அதிகரிப்பு காரணமாக மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படலாம், அதை எவ்வாறு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த வெப்பம் வளிமண்டலத்திலே வெப்பநிலை அதிகரிப்பதனால் எமது உடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கும். சில சந்தர்ப்பங்களில் பொதுவாக வயது போனவர்கள், சில கிரிட்டிக்கல் வருத்தமுள்ளவர்கள், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் மற்றும் சிறுவர்களில் அதிக வெப்பநிலை உள்ள இடங்களிலே வேலை செய்யும் பொழுது அவர்கள் உடம்பில் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு கண்டிஷனுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இது ஏன் வருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக அதிவெப்பம் உள்ள இடங்களிலே நாங்கள் கூடுதலான நேரம் நிற்கும் பொழுது அல்லது தீவிரமான உடல் அப்பியாசங்கள், உடல் வேலைகளை இந்த அதிக வெப்பம் உள்ள காலநிலைகளில் நாங்கள் செயற்படுத்தும் போதும் உடம்பிலிருந்து அதிகளவு நீர் வியர்வை மூலம் வெளியேறுவதாலும் மற்றது காற்றோட்ட வசதி அற்ற ஒரு க்ளோஸ் பண்ணின ரூம்களில் வெப்பநிலை அதிகமாக இருக்கின்ற இடங்களில் இருப்பதன் போது இந்த ப்ராப்ளம் வரலாம். ஆகவே இந்த ப்ராப்ளம் ஹீட் ஸ்ட்ரோக் ரெண்டு வகைப்படும். ஒன்று கிளாசிக் நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது அப்பியாசங்கள் செய்யாமல் சும்மா இருக்கும் நபர்களுக்கு ஏற்படுவது. பொதுவாக இந்த வளிமண்டலத்தில் ஹீட் வேவ்ஸ் அதிகரிக்கும் போது வயது போனவர்களிலும் நாட்பட்ட வருத்தங்கள், சிறுநீரக நோய், ஹார்ட் ஃபெயிலியர், ஈரல் வருத்தம் உள்ளவர்களிலும் இந்த பிரச்சனை ஏற்படும். அது கிளாசிக் நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். மற்றது ரெண்டாவது வகை எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இது பெரும்பாலும் இளம் வயதினர் ஏற்படும். பொதுவாக இந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆர்மி உத்தியோகத்தர்கள் இவர்களிலே இந்த நிலை ஏற்படும். அவர்கள் கடுமையான பயிற்சிகளை இந்த அதிகூடிய வெப்பம் உள்ள நேரங்களிலே செய்வதனால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நிலைமைக்கு உள்ளாகலாம். பொதுவாக இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது நமது உடல் வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுகின்ற தெர்மோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் பழுதடைவது, உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிப்பது மற்றும் சிவியர் நீர் இழப்பு மற்றும் எலக்ட்ரோலைட்ஸ், இந்த உப்புக்களின் அளவுகளிலே பேலன்ஸிலே பாதிப்பு ஏற்படுவது, இதனாலே சிஸ்டமிக் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், உடம்பிலே அலர்ச்சித்தன்மை ஏற்படும். இதனால் ஆர்கன், பொதுவாக மூளை, கிட்னி, சுவாசப்பை போன்றவை பழுதடையும். ஆகவே இதை வராமல் தடுப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். இதை வராமல் தடுப்பதற்கு முதல் இந்த நோய் ஏற்பட்டவர்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். பாடி டெம்பரேச்சர் அதிகரிக்கும், 40 டிகிரி செல்சியஸிலும் கூட இருக்கும். உடம்பு ஹீட்டாக இருக்கும். மாறாட்டம் அல்லது அறிவு மயக்கம் ஏற்படும். சிவியர் தலையிடி, மற்றது இருதய துடிப்பு வேகமாக இருக்கும். மயக்கத்தன்மை, சில நேரம் அறிவில்லாமல் போகலாம். வலிப்பு போன்ற வலிப்பு ஏற்படலாம். ஆகவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை நாங்கள் வராமல் தடுப்பதற்கு பல வழிமுறைகளை கையாள வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயற்பாடு ஆகின்றது. என்ன செய்யலாம் என்றால், கூடுதலான நீரை நாங்கள் அருந்த வேண்டும். சாதாரணமாக 60-70 கிலோ வெயிட் உடையவர்கள் ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீரை பருக வேண்டும். தண்ணீரிலே உப்புக்களின் அளவு குறைவாக இருப்பதால் ORS, ஜீவனி போன்ற பதார்த்தங்களை அதில் கரைத்து நாங்கள் நீரை பருகலாம். ரெண்டாவது முக்கிய செயற்பாடு ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ்,
அல்லது சிவிய உடற்பயிற்சியை இந்த ஹாட்டான டெம்பரேச்சர் இருக்கிற நேரங்களிலே நாங்கள் தவிர்க்க வேண்டும். மற்றும் வெளியிலே வேலை செய்யும் பொழுது லைட்டான லேசான லூஸான பருத்தி உடையில் துணியிலே செய்யப்பட்ட உடுப்புகளை பாவிக்க வேண்டும். மற்றது வெளியிலே வேலை செய்கின்றவர்கள் அடிக்கடி சின்ன பிரேக் எடுத்து குளிர்மையான இடத்திலே தங்க வேண்டும், அல்லது மரங்களுக்கு கீழே தங்கலாம். அடிக்கடி நீரை குடிக்க வேண்டும். ஒரு மணித்தியால் 2 மணித்தியால் 250-300 மில்லிலிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். மதுபானம் பாவனையை தவிர்க்க வேண்டும். கூடுதலான காபி தேநீர் பருகுவதை தவிர்த்தல் வேண்டும். மற்றும் முக்கியமாக வெளியிலே வெப்பநிலை காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை கூடுதலாக இருக்கும். இந்த நேரங்களிலே வெளியிலே நீங்கள் வேலை செய்வதை தவிர்த்து அதிகாலை வேளையிலும் பின்னேரம் அல்ல இரவு வேளைகளிலும் கூடுதலான வேலைகளை செய்ய பழகுங்கள். மற்றும் வெளியிலே வெயிலே நிற்கும் பொழுது அகன்ற தொப்பியை அணிதல் அல்லது குடை பிடித்தல் மிக முக்கியமானது. சிவியரான வெப்பநிலை சன்லைட் இருக்கும்போது நீங்கள் கண்ணுக்கு சன்கிளாஸை அணிந்து வேலைகளை செய்வதும் சிறந்ததாகும். ஒருவருக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். முதலாவதாக அந்த சிம்டம்ஸ் உள்ளவர்களை உடனடியாக நாங்கள் ஒரு குளிர்மையான இடம், ஒரு மர நிழலின் கீழேயோ அல்லது குளிர்மையான இடத்துக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும். அவருக்கு உடலிலே மேலதிகமான உடுப்புகள் இருந்தால் அவற்றை களைய வேண்டும். மற்றும்படி உடம்பை நாங்கள் குளிர்மைப்படுத்த வேண்டும். தண்ணீரால் கழுவுதல் அல்லது குளிர்ந்த நீரிலே துவாய் அல்லது துணியை போட்டு பிழிந்து உடம்பை ஒத்தி எடுத்தல். அறிவுள்ளவராக கதைக்கு விளங்கக்கூடியவராக இருந்தால் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக பருக கொடுத்தல். உடனடியாக மேலதிக சிகிச்சைக்காக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த ஹீட் ஸ்ட்ரோக், இந்த உயர் வெப்பநிலையால், அதாவது என்வாயன்மெண்ட்டில் இருக்கின்ற உயர் வெப்பநிலையால் உடல் பாதிக்கக்கூடியவர்கள் அநேகமாக வயது போனவர்கள், சிறார்கள் மற்றும் சில வருத்தங்கள், டயபிட்டிஸ், ஹார்ட் வருத்தம் மொத்தமானவர்கள், ஒபிசிட்டி போன்ற உடல் அமைப்பை கொண்டவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் கூடுதலாக வரலாம். அற்றும்படி சில மருந்துகளை பாவிப்பவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரலாம். நாங்கள் ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், டயபெட்டிக்ஸ் கொடுப்போம், லைசிக்ஸ் போன்றவற்றை கொடுப்போம். மற்ற சில நேரங்களில் ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ், மற்றது மனநோய் உள்ளவர்களுக்கு ஆன்டிசைக்காட்டிக் ட்ரக்ஸ், இவர்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கின் தாக்கம் அதிகமாக வரலாம். ஆகவே இவற்றை நாங்கள் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் 4 முக்கியமான விஷயங்கள். ஒன்று, ஹைட்ரேட் வெல், போதிய அளவு நீர் அருந்துதல் வேண்டும், அல்ல நீர் ஆகாரங்களை பருக வேண்டும். 2வது, அவாய்ட் மிட் டே சன், அதாவது 11 மணியிலிருந்து 3 மணியில் சூரிய வெளிச்சத்தில் வேலை செய்வதை நாங்கள் குறைக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும். 3வது முக்கியமானது, நாங்கள் வெளியிலே போகும் பொழுது வேலை செய்யும் பொழுது லைட்டான பருத்தியுடையிலான லூஸான உடுப்புகளை பாவிக்க வேண்டும். வேலை செய்கின்ற பொழுது 1 மணித்தால் 1.5 மணித்தால் இடையிலே ஒரு ரெஸ்ட், கூலான மரங்களுக்கு கீழே போய் ஒரு ரெஸ்ட் எடுத்து நீர் ஆகாரங்களை பருகி திரும்ப வந்து வேலை செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுப்பது முக்கியம். இந்த வருத்தம் வந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு எமர்ஜென்சி போதனா வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைக்கு நீங்கள் நோயாளியை கொண்டு வர வேண்டும். இதைவிட ஹீட் சின்கோப் என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. இது கல நேரம் நாங்கள் கடுமையான வெப்பமுள்ள இடங்களில் நிற்கும் பொழுது பெரிஃபரல் சர்க்குலேஷனை கொண்டு செல்லும் இரத்த குழாய்கள் விரிவடைந்து பிளட் ப்ரெஷர் குறைவதால், மூளைக்கு போகிற இரத்தோட்டம் குறைவதால் மயக்கம் ஏற்படும். இதை நாங்கள் ஹீட் சின்கோப் என்று சொல்லுவோம். அவரை அப்படியான சந்தர்ப்பங்கள் உடனடியாக படுக்க வைத்து அவருக்கு பிறகு நீர் ஆகாரங்களை கொடுக்க வேண்டும். மற்றது ஹீட் எக்ஸ்கோஷன், அதாவது டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸும் குறைவாக இருக்கும். அவருக்கு சிவியர் டீஹைட்ரேஷன், உடலிலிருந்து நீர் இழப்புகளும் உடலில் இருக்கிற உப்புக்களில் அளவுகளில் மாற்றங்கள் சரியாக குறைந்து போகலாம் அல்லது சரியாக கூடலாம் போன்ற மாற்றங்கள் வருவதும் அவர்களையும் நீங்கள் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே முக்கியமாக நாங்கள் தடுப்பதற்கு
இந்த ஹீட்டால் ஏற்படுகிற பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு நீர் ஆகாரங்களை போதிய அளவு உண்ண வேண்டும் அல்லது பருக வேண்டும். இந்த மிட் டே சன்னில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும், 11 மணிலேருந்து 3 மணி மட்டும். மற்றது உடம்புக்கு நாங்கள் போடுற உடுப்புகள் கொஞ்சம் லூஸாகவும், மற்றது லைட் க்ளோத்ஸ், பருத்தியில் செய்த மென்மையான உடுப்புகளை போட வேண்டும். நாங்கள் வெளியில் வேலை செய்யும்போது அடிக்கடி மணித்தியாலம் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் இடையிலே ஒரு ரெஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து போதிய நீரை குடித்து பின்னர் வேலைக்கு போக வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நீங்கள் இந்த பாரதூரமான விளைவுகள் நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். ஹீட் ஸ்ட்ரோக், இந்த வெப்பநிலை அதிகரிப்பதால் உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் மேலே செல்கின்றது. அதன்பொழுது நீங்கள் சில சிம்டங்களை, அறிகுறிகளை அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறு அறிகுறிகள் இருக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு வர வேண்டும். உங்கள் உடம்பின் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அதிகரித்து காணப்படும். உடம்பை தொட்டு பார்த்தால் ஹீட்டாக இருக்கும், சூடாக இருக்கும், சிவப்பாக இருக்கும். இந்த ஸ்கின் வந்து ட்ரை, காய்ந்த தோலாக காணப்படும். மற்றதொரு மாறாட்டம் அல்லது உங்களோட மயக்க நிலை உருவாகும். சரியான தலையிடி ஏற்படலாம். ஹார்ட் ரேட் விரைவாக அடிக்கும், பல்பிட்டேஷன் என்று சொல்லுவோம். ஹார்ட் ரேட், இதய துடிப்பு வீதம் அதிகரிக்கும். மற்றும் உங்களுக்கு ஒரு மயக்கமான தன்மை ஏற்படும். சில வேளைகளில் வலிப்பு போன்ற குணங்குறியலும் ஏற்படலாம். சில நேரம் அறிவில்லாமலும் போகலாம். ஆகவே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் அல்லது உங்களை பக்கத்தில் இருப்பவர்கள் இருந்தால் அவர்களை உடனடியாக வைத்தியசாலைக்கு கூட்டியற வேண்டும்.